ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் ஈவினிங். நாங்கள் அப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாய்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிக்குதா? ஷேர் பண்ணிக்கிற ஸ்க்ரீன் எல்லாம் கிளியரா? ஸ்க்ரீன் வாய்ஸ் ரைட். அப்போ நாங்கள் டிரெக்டாக என்ன செய்வோம், கேள்விகளுக்குள்ள போவோம். உங்களுக்கு 10 MCQ கேள்வி முடிச்சுக்கிறேன். 11வது கேள்விகளை போவோம். யார் சரி ஒரு ஆள் கேள்வியை ரீட் பண்ணுங்க. ஹசீத், கேள்வியை ரீட் பண்ணுங்க. 11வது கேள்வி. அரசு சீனி காக்கூடிய விலையை நிர்ணயித்தமையால் சரிக்கப்படும் விளைவு யாது? எது? மேலதிக சீனி உற்பத்தியை அரசாங்கம் கொண்டு செய்ய வேண்டிய. இரண்டாவது, வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் தோன்றுதல். மூன்றாவது, மிகை முதலீட்டு நிலைமை உருவாதல். நான்காவது, மிகை கேள்வி காரணமாக தொடர்ச்சியாக சீனிக்கு. ஐந்தாவது, சீனிக்கு ரைட். சரியா? உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. கொஞ்சம் அடுத்த முறை ரீட் பண்ணிட்டையும் பாருங்க. ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் 11வது கேள்வியை நல்ல விலை கொள்ளணும் பிள்ளைகள். அரசு சீனிக்கு ஆகக்கூடிய விலையை நிர்ணயித்தமையினால சந்தையிலே ஏற்படும் விளைவு என்னன்னு கேட்கிறான். நல்ல விலை கொள்ளணும். ஆகக்கூடிய விலை. இப்போ நான் பேசிக்கான விஷயத்துக்குள்ள வரப்போறேன். யூனிட் 3யோட சம்பந்தப்பட்ட கேள்வி. யூனிட் 3யோட சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்ல போக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நல்லா தெளிவாக விலை கொள்ளணும். இதுல ஆகக்கூடிய விலை, இப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஆகக்கூடிய விலை சமநிலை விலைக்கு கீழாக வருமா, சமநிலை விலைக்கு மேலாக வருமா? நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. குயிக் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஆகக்கூடிய விலை நிர்ணயிக்கிறது அப்படின்றது வந்து சமநிலை விலை கீழாக நிர்ணயிப்பானா, சமநிலை விலைக்கு மேலாக நிர்ணயிப்பானா? சமநிலை விலைக்கு நிர்ணயிக்க போறான். ரைட். நீங்க தான் ஆன்சர், என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க பேசிக்கான விஷயத்துக்குள்ள நாங்க வருவோம். இப்ப நல்ல விலை கொள்ளணும். ஆகக்கூடிய விலை நிர்ணயிக்கிறான், சமநிலை விலைக்கு கீழாக நிர்ணயிக்கிறான். விலை குறைவடைஞ்சா கேள்வி தொகையில் நடக்கும். கேள்வி விதியின் அடிப்படையில் அதிகரிக்கும். விலை குறைவடைஞ்சா நிரம்பல் தொகையை நடக்கும். நிரம்பல் விதியின் அடிப்படையில் குறைவடையும். அப்ப நிரம்பல் தொகை குறைவாக இருக்க போது கேள்வி தொகை அதிகமாக இருக்க போகுது. அப்ப கேள்வி அதிகமாகவும் நிரம்பல் குறைவாக இருந்தீங்கன்னு சொன்னா எனக்கு மிக பிரதானமான ஒரு தாக்கம் என்ன? மிகை கேள்வி ஏற்படும். வந்துட்டு ஆன்சர் எத்தனாவது ஆன்சர்? அப்ப 4வது. சிம்பிளான விஷயம். இப்ப டியும் உங்களுக்கு விலங்கல்ல அப்படின்னு சொல்லலாம். நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒரு படம் மூலமா நாங்க பார்க்க போறோம். சரியா? ஒரு படத்தின் மூலமா நாங்க வரைஞ்சு பார்ப்போம். நீங்க பாருங்க, இது வந்து விலை அச்சு, இது வந்து தொகை அச்சு. இது வந்து விலை அச்சு, தொகை அச்சு. பூஜ்ஜியம், இது வந்து கேள்வி கோடு, இது நிரம்பல் கோடு. இங்கனைக்கு வந்து நாங்க சமநிலை விலையை எடுப்போம், இங்க சமநிலை தொகை எடுப்போம். நிரம்பல் கோடு, கேள்வி கோடு. இப்ப என்ன செய்ய போறான் அப்படின்னு சொன்னா, ஆகக்கூடிய விலையை நிர்ணயிக்க போறான் அரசு சீனிக்கு. சமநிலை விலைக்கு கீழாக தான் அந்த விலையை அவன் வந்து செய்வான், நிர்ணயிப்பான் ஆகக்கூடிய விலைன்னு சொல்லி. அப்ப கேள்வி நிரம்பல் வந்து என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. பாருங்க, நிரம்பல் கோடுல நிரம்பல் வந்து என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. அதே மாதிரி கேள்வி தொகை என்ன நடக்க போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப இந்த அளவு என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னால் மிகை கேள்வி ஒன்று ஏற்படும். மிகை கேள்வி ஒன்று ஏற்பட போகுது. அப்ப நல்ல வினைக்கொள்ளணும். மிகை கேள்வி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, கேள்வி அதிகமாகவும் நிரம்பல் குறைவாகவும் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, முதலாவது ஆன்சர் பாருங்க, மேலதிக சீனி உற்பத்தி அரசாங்கம் கொள்வனவு செய்ய வேண்டி ஏற்படும். வேலையின்மை போன்ற. ரைட்.
இணைகிறது தானே. மேலதிக சீனி உற்பத்தியை அரசாங்கம் கொள்வனவு செய்ய வேண்டி ஏற்படும் அப்படின்றது வந்து எதோட தொடர்புடைய விடயம்? ஆக கூடிய விலையை நிர்ணயிக்கிறதின் காரணமாகவா, ஆக குறைந்த விலையை நிர்ணயிக்கிறதின் காரணமாகவா? ஆக குறைந்த விலை. பிரின்ஸா பிரின்ஸா நீங்க எனக்கு சொல்ல போறீங்க, ஏன் ஆக குறைந்த விலையை நிர்ணயிக்கிறதால மேலதிக சீனி உற்பத்தி அரசாங்கம் கொள்வனவு செய்ய வேண்டி ஏற்படும்? என்ன காரணம்? அங்க வந்து மிகை நிரம்பல் ஏற்படும். ஆஹா, வெரி குட். மிகை நிரம்பல் ஏற்படுறதால அரசாங்கம் தானே நிர்ணயிக்க போறான். அரசாங்கம் நிர்ணயிக்கிறதால அந்த என்ன நடக்க போகுது? அதாவது ஆக குறைந்த விலையை நிர்ணயிச்சான் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? சமநிலை விலைக்கு மேலாக விலை ஒன்று வரப்போகுது. சமநிலை விலைக்கு மேலாக வந்துச்சுன்னு சொன்னால் கேள்வி வந்து குறைவடையும், நிரம்பல் அதிகரிக்கும். நிரம்பல் அதிகமாகவும் கேள்வி குறைவாகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்க மிகை நிரம்பல் ஏற்பட போதும். மிகை நிரம்பலை வந்து அதைத்தான் நாங்க சொல்லுவோம் மேலதிக சீனி உற்பத்தி. மிகை நிரம்பல் மேலதிக சீனி உற்பத்தி, அதான் ரெண்டுமே ஒரே கருத்தை தான் குறித்து நிற்கும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் கொள்வனவு செய்ய வேண்டிய ஏற்படும். ஏன்னா அரசாங்கம் தானே அந்த ஆக குறைந்த விலையை வந்து நிர்ணயிக்கிறான். இது வந்து ஆக குறைந்த விலையோட தொடர்பட்ட விடயம். ஆனா இங்க என்ன சொல்லிக்கிறான்? ஆக கூடிய விலையை நிர்ணயித்தமையினால சந்தையில் ஏற்படும் இழவு. வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் தோன்றும். மிகை முதலீட்டு நிலைமை ஒன்று உருவாகிறது. வேலையின்மை பிரச்சனைகள் தோன்றது, மிகை முதலீட்டு நிலைமை ஒன்று உருவாகிறது. அதெல்லாம் வந்து இந்த ஆக குறைந்த விலையோட சம்பந்தப்பட்ட விடயம். அதே மாதிரி 4வது ஆன்சர் பாருங்க, மிகை கேள்வி. டிரெக்டாவே அவன் தந்துட்டான். அப்ப மிகை கேள்வி காரணமாக அந்த தொடர்ச்சியான விடையும் நாங்க ரீட் பண்ணணும். தொடர்ச்சியான விடை அதோட சம்பந்தப்பட்டிக்கு தான் பார்க்கணும். சரியா? அப்ப மிகை கேள்வி காரணமாக வேற என்ன சரி? அதாவது தொடர்ச்சியாக சீனிக்கு வந்து பற்றாக்குறை இல்லை அப்படின்னு சொன்னா ஆன்சரை நாங்க எடுக்க இயலாது. விளைஞ்சவங்க சொல்றது பற்றாக்குறை காணப்படல். மிகை கேள்வி காரணமாக சந்தையில தொடர்ச்சியான பற்றாக்குறை காணப்படல். விளைஞ்சா? அப்ப மிகை கேள்வி ஒன்று கேள்வி அதிகமாக கேட்கிறான். ஆனா வந்து என்னது? அந்த கேள்வியை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கான பொருட்கள் வந்து அந்த சீனி வந்து இல்ல சந்தையில. அப்ப பற்றாக்குறை, சீனிக்கு பற்றாக்குறை காணப்படுது. விளைஞ்ச சொல்லுது. அப்ப அரசு சீனிக்கு ஆகக்கூடிய விலை நிர்ணயத்தினால சந்தையில் ஏற்படும் விளைவு தான் என்னென்றால் மிகை கேள்வி காரணமாக சந்தையில தொடர்ச்சியான சீனிக்கு பற்றாக்குறை வந்து காணப்படுது. 4வது ஆன்சர் தான் மிக சரியான ஆன்சர். இதுல என்ன சரி டவுட் இருக்கிறா? நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். 12வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. அஃபீஃப் ரீட் பண்ணுங்க. அஃபீஃப் அகமது 12வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. குறித்த பந்தத்தின் கேள்வி நிரம்பல் சமன்பாடுகள் கீழே தரப்பட்டுள்ளன. QD சமன் 6000 மைனஸ் 40T, QS சமன் -1000 சக 60T. தற்போது அரசு குறித்த அலகு வரியினை விதித்ததன் காரணமாக சமநிலை தொகை 3080 அலகுகளாக மாற்றமடைந்தது எனில் அரசு விதித்த அலகு வரி யாது? ரூபாய் 3, ரூபாய் 2, ரூபாய் 1, ரூபாய் 4, ரூபாய் 5. ரைட். நல்லா கேள்வியை விலையும் கொள்ளணும். கேள்வி நிரம்பல் சமன்பாடுல தந்திரான் QD QS அப்படின்னு சொல்லி 2 சமன்பாடு தந்திரான். தந்துட்டு சொல்றான், தற்போது அரசு குறித்த அலகு வரியினை விதித்ததின் காரணமாக சமநிலை தொகை வந்து 3080 அலகுகளாக மாற்றம் அடைந்ததான். அப்ப அரசாங்கம் விதித்த அலகு வரி யாருன்னு கேட்கிறான். எப்படி மயக்கமான ஒரு கேள்வி இல்லைங்களா? சிம்பிளா நாங்க என்ன செய்யணும்? ஆன்சர் எடுத்து பழகணும். இப்ப இதுக்கு நாங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று ஷேர் பண்ணுவோம். எப்படி நாங்க இதுக்கு ஆன்சர் எடுக்க போறோம் அப்படின்றது நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும், நல்லா கவனிக்கணும். சரி, அப்பதான் இதுக்கான ஆன்சர் எடுக்கணும். சரி, ரைட். சரி, அப்ப இங்க வந்து கேள்வி சமன்பாடு தாரான். நாங்க முதலாவது இந்த குறிப்புகளை குறிச்செடுமே. கேள்வி சமன்பாடு தாரான் என்னன்னு சொல்லி QD சமன் 6000 மைனஸ் 40P. அதே மாதிரி QS சமன்பாடு தாரான் -1000 பிளஸ் 60P. ரைட். இப்ப
அரசாங்கம் வந்து வரி விதிக்க போறான். அந்த குறித்த அலகு வரிவினை விதித்ததன் காரணமாக சமநிலை தொகை வந்து 3080 அப்படின்னு சொல்லி மாற்றம் அடைஞ்சிக்குதாம். நல்ல விலையை கொள்ளணும். இப்ப நாங்க ஒரு வரைபடம் ஒன்று போடுவோமா? சிம்பிளான விஷயம். வரைபடம் ஒன்று போடுவோம். சரியா? எங்களுக்கு வந்து தெரியும் வரைபடம் போட தெரிஞ்சிக்கணும். இது வந்து விலையச்சு, தொகையச்சு, பூஜ்ஜியம். இது வந்து கேள்விக்கோடு, நிரம்பல் கோடு மைனஸ்ல இந்த ஏண்ட பெறுமதி வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னு சொன்னால் விலையச்சுல இருந்து போகுது நிரம்பல் கோடு. ரைட், நிரம்பல் கோடு, கேள்விக்கோடு சோட்டா உங்களை ட்ரஃப் தாளில் எழுதி பார்க்கணும். மேலே சொல்றது ட்ரஃப் தாள் நிறைய எத்தனை கேட்டாலும் அவங்க தருவாங்க எக்ஸாம் ஹாலில். சரியா? குயிக்கா செஞ்சு பழகணும். ரைட், இது வந்து பி, இது வந்து சாரி கியூ. ரைட், அப்ப இங்க வந்து நாங்க முதலாவது சமநிலை விலையையும் சமநிலை தொகையும் நாங்க குயிக்கா கண்டுபிடிச்சிடணும். எப்படி? இதை ரெண்டையும் சமப்படுத்தினா இங்க பாருங்க 6000 6000த்தோட வந்து 1000 பிளஸ் ஆக போகுது. 40, அதாவது 40 பி வந்து சமனுக்கு அங்கால போச்சுன்னு சொன்னால் சரி நாங்க போட்டே செய்வோமே. குயிக்கா செய்ய இயலும். அந்த ட்ரை பண்ணி நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களுக்கு வந்து சரி. அப்ப நாங்க எதுக்கும் போட்டு செய்வோமே. QD சமன் QS 6000 மைனஸ் 40 பி சமன் மைனஸ் 1000 பிளஸ் 60 பி. அப்ப மைனஸ் 1000 வந்து சமனுக்கு எங்கால வந்துச்சுன்னு சொன்னால் பிளஸ் 1000. அப்ப 6000தோட 1000 பிளஸ் ஆக போது 7000 சமன் 40 மைனஸ் 40 பி சமனுக்கு எங்கால போனால் பிளஸ் 40 பி ஆக போகுது. அப்ப 40 பியும் 60 பியும் 100 பி. சரி, அப்ப பிரைஸ் சமநிலை விலை வந்து 70 100ஆல பிரிச்சா எத்தனை வரும்? சமநிலை விலை 70 100ஆல பிரிச்சால் குயிக்கா ஆன்சர் பண்ணணும். சாரி 7000 100ஆல பிரிச்சா எத்தனை வரும்? இங்க பெருக்கப்பட்டு இருக்குது. நாங்க என்ன செய்ய போறோம்? 7000 100ஆல பிரிக்க போறோம். 7000 100ஆல பிரிச்சா எத்தனை வரும்? சமநிலை விலை எவ்வளவு? 70. 70. ரைட், சமநிலை விலை 70 ரூபா. அப்ப சமநிலை விலை இங்க 70 ரூபான்னு போடுறோம். இப்ப நாங்க இதுல வந்து இந்த இதெல்லாம் குறிக்கணும் தானே. இங்க வந்து பாருங்க, இந்த 6000 கொண்டு வந்து இங்க போட போறோம். சரியா? ஏண்ட பெருமதியை கொண்டு இங்க போட போறோம். அதே மாதிரி இங்க உச்ச விலையை நாங்க பாக்குறதுக்கு இந்த 6000 40ஆல பிரிக்க போறோம். அப்ப 6000 40ஆல பிரிச்சா எத்தனை வரும்? எத்தனை வரும்? இந்த உங்களுக்கு அந்த மேலதிகமான விளக்கத்துக்கு நான் இதெல்லாம் சொல்றேன். 6000 40ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 130. ரைட். ஆறாயிரத்தை 40ஆல பிரிச்சால் 130 150. 150 சார். 150. ரைட், வெரி குட். நூத்தி 50. அப்ப இது ஓகே, கேள்வி கோடு ஓகே. நிரம்பல் கோடு வந்து இந்த 1000 வந்து 60ஆல பிரிப்போம். 1000 60ஆல பிரிச்சால் 16.6 வரும். ரைட், இப்போ ஓகே. இப்போ சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும் என்றால் இந்த 70 கொண்டு போயிட்டு கேள்வி சமன்பாட்டிலேயே நிரம்பல் சமன்பாட்டிலேயே போட போறோம். அப்ப 6000 மைனஸ் 40 பி தானே. 6000 மைனஸ் 40 பி பிரைஸுக்கு பதிலாக 70 போட்டால் எங்களுக்கு சமநிலை தொகை வந்து கண்டுபிடிக்கலும். நாங்கள் சமநிலை தொகையை கண்டுபிடிச்சா தான் நம்ம எவ்வளோல இருந்து எவ்வளோ மாற்றம் அடையுதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும். ரைட், அப்போ 40 தர பிரைஸ் வந்து எவ்வளோ? 70. அப்போ 40 தர 70 எதுனா 2800. 2800. அப்ப 6000லேருந்து 2800 போனால் 3200. 3200. அப்ப 3200, அதாவது சமநிலை தொகை 3200ஆக இருந்தது. என்ன நடக்குதுன்னு சொன்னால் 3800 குறைவடைஞ்சுக்குது வரி விதித்ததின் காரணமாக. 3800ஆக குறைவடைஞ்சுக்குது. சரியா? ரைட். இப்ப நாங்க அதுக்காக ஒரு இது ஒன்று போடுவோம். 3800. சரி, 3080. சரியா? 3080ஆக குறைவடைஞ்சிக்குது. சரியா? 3080ஆக குறைவடைஞ்சிக்குது. 3200ல இருந்து 3080ஆக வந்து என்ன நடந்துக்குது? குறைவடைஞ்சிக்குது. ரைட்.
இப்ப என்ன கேள்விக்கு நாங்க வரப்போறோம் அப்படின்னு சொன்னா வரின்ற பெறுமதியை தானே கேட்கிறான். இப்ப எங்களுக்கு இந்த விலையை நாங்க கண்டுபிடிக்கணும். அதாவது வரி விதித்ததன் பின்னரான சமநிலை விலை தானே. வரி விதித்ததன் பின்னரான சமநிலை விலையை எடுக்கிறதுக்கு நாங்க புதிய சமன்பாடெல்லாம் உருவாக்கி அப்படி இப்படி எல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு வரின்ற பெறுமதி விளங்கணும். நாங்க சிம்பிளா நாங்க செய்யறதாக இருந்தால் இந்த 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 விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோடோட பார்க்கணும். அப்ப கேள்வி கோடோட இது. அப்ப கேள்வி விலை அப்படின்னு சொல்றது. அப்ப கேள்வி விலையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கேள்வி சமன்பாட்டை நாங்க எடுப்போம். கேள்வி சமன்பாடு வந்துன்னா 6000 6000 மைனஸ் 40p. சரியா? அப்ப இது வந்து எத்தனை தொகைன்னு சொல்றான். கியூடி வந்து எவ்வளவு போட போறோம் நாங்க? கியூடி வந்து நாங்க எவ்வளவு போட போறோம்? நீங்க கியூடி எவ்வளவு? 3080. 3080. சரியா? 3080. அப்ப நாங்க இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த விலை, அதாவது வரி விதித்ததன் பின்னரான சமநிலை விலையை நாங்க எடுக்கலும். வரி விதித்ததன் பின்னரான சமநிலை விலையை நாங்க எடுக்கலும். அப்ப நாங்க வந்து என்ன செய்ய போறோம்? மைனஸ் இங்க வந்து மைனஸ் 40p சமனுக்கு இங்கால கொண்டு வர போறோம். பிளஸ் 3080 சமனுக்கு இங்கால கொண்டு போறோம். அப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் 40p சமன் 6000 மைனஸ் 3080 வரும். சரியா? அப்ப 6000 இருந்து 3080 போனால் 6000 இருந்து 3080 போனால் 2920 920 2920 வரும். அப்ப 40p சமன் 2920. அப்ப பிரைஸ் நாங்க சமநிலை விலை, அதாவது வரி விதித்ததன் பின்னரான சமநிலை விலையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இங்க வந்து இந்த 40 40ஆல 2920 நாங்க என்ன செய்யணும்? பிரிக்கணும். அப்ப 2920 கீழே 40. அப்ப பிரைஸ் வரி விதித்தன் பின்னரான சமநிலை விலை வந்து 2920 40ஆல பிரிச்சால் எத்தனை வரும்? 73. 73 ரூபாய். அப்ப 73 ரூபாய் தான் இந்த விலை. இப்ப இது ரெண்டையும் நாங்க கண்டுபிடிச்சா எங்களுக்கு வந்து வரின்ற பெறுமதியை கண்டுபிடிக்க இயலுமான்னு கேட்டா இல்ல. அப்ப நாங்க அடுத்ததாக இந்த விலையும், அதாவது நிரம்பல் விலையும் நாங்க கண்டுபிடிக்கணும். விளைஞ்ச சொல்றது நிரம்பல் விலையும் நாங்க நிரம்பல் விலையை நாங்க கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா நிரம்பல் சமன்பாட்டுல போடுவோம் இந்த தொகையை. விளைஞ்சா கியூஎஸ்க்கு பதிலா 3080 போட போறோம். விளைஞ்சா சிம்பிளான ஒரு விஷயம். அப்ப கியூஎஸ்க்கு பதிலா நாங்க என்ன செய்ய போறோம்? 3080 போட போறோம். கியூஎஸ் சமன் மைனஸ் 1000 பிளஸ் 60p மைனஸ் கியூஎஸ் சமன் மைனஸ் 1000 பிளஸ் 60p. இப்ப கியூஎஸ்க்கு பதிலா நாங்க என்ன செய்ய போறோம்? 3080 போட போறோம். 3080 போட போறோம். மைனஸ் 1000 பிளஸ் 60p. ரைட். இப்போ மைனஸ் 1000 வந்து சமனுக்கு இங்கால கொண்டு வந்தால் பிளஸ் 1000. அப்ப 3080 1000 4080 60p. ரைட். இப்போ நாங்க பிரைஸை நாங்க நிரம்பல் விலையை நாங்க கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா 60p வந்து 60p வந்து பெருக்கப்பட்டு 60 நாங்க சமனுக்கு எங்கால கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா பிரிப்படும். அப்ப பிரைஸ் சமன் 4080 கீழே 60. அப்ப பிரைஸ் நாங்க எவ்வளவு எடுப்போம்? 68. எத்தனை? 68. சரியா? 4080 60ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா 68 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிரம்பல் விலையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். 68. அப்ப கேள்வி விலையில இருந்து அப்ப இந்த அளவு தான் வந்து வரிந்த பெறுமதி வரும். அப்ப கேள்வி விலையில இந்த நிரம்பல் விலையை கழிச்சோம் அப்படின்னு சொன்னா எங்கட வரிந்த பெறுமதி வரும். அப்ப 73ல இருந்து 68 கழிச்சா எத்தனை வரும்? 5 ரூபாய் அப்படின்னு வர போகுது. இல்லைங்களா? 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ரைட். அப்ப எத்தனாவது ஆன்சர்? 12வது கேள்விக்கு. 12வது கேள்விக்கு எத்தனாவது ஆன்சர்? 5வது. 5வது கேள்வி. இவ்வளோ விஷயமும் போடணுமா செய்யணுமான்னு கேட்டா இல்ல. நாங்க சோட்டா செய்யலாம். ஆனா உங்களுக்கு வரைபடம் ரீதியாக அவ்வளோ விஷயமும் சொல்லித்தந்த விஷயம் நீங்க ஏன் சொல்லி தந்தேன் அப்படின்னு சொன்னா எந்த கேள்வியை கேட்டாலுமோ, அப்ப இப்படி ஒரு கேள்வி ஒன்று தந்துட்டு அவன் வந்து என்ன கேள்வி கேட்க, உதாரணமா அவன் கேட்கிறான் அரசாங்கத்தின வரி வருமானமே எவ்வளோன்னு கேட்கிறான். சொல்லுங்க பாப்போம் யாரு சரி? அரசாங்கத்தின வரி வருமானமே எவ்வளோன்னு கேட்கிறான். எவ்வளவு ஆயிக்கும்? அரசாங்கத்தின வரி வருமானம் எவ்வளவு?
5 தர 3080. ஓ 5 தர 3000 வரைந்த பெறுமதியால நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த சமநிலை புதிய சமநிலை தொகையை நாங்க பெருக்க போறோம். விளைஞ்ச சொல்றது. அப்ப 5 தர 3080 எவ்வளவு வரும்? 15400. 15400. விளைஞ்சா அதே மாதிரி வரிக்கு பின்னரான நுகர்வோண்ட மிகை கேட்டாலோ, வரிக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை கேட்டாலோ இந்த பகுதியை நாங்க கொடுக்கலும். என்ன கேள்வி கேட்டாலும் இந்த படத்துல இருந்து அவ்வளோ ஆன்சரையும் எடுக்க இயலும். ஏழுமா இல்லாதா? அம்ரத் ஏழுமா இல்லாதா? ஓ சார். ஏழும். விளைஞ்ச சொல்றது. அப்ப என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த வரைபடத்தை போட்டு பழகிக் கொள்ளுங்க. குயிக்கா அந்த ட்ரஃப் தாள் கேளுங்க. எத்தனை தாள் கேட்டாலும் செய்யறதுக்கு தருவாங்க. சரியா? அப்ப ட்ரஃப் தாள் கேட்கல அது எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி இப்படி நோண்டியா விட்டிக்காம உங்களோட எக்ஸாம் நீங்க தன் பயன்படுத்திட்டு கொள்ள போறீங்க. எத்தனை தாள் கேட்டாலும் அவன் வந்து தரப்போறான். விளைஞ்சா ட்ரஃப் தாள் ஒரு 4-5 தாள் எடுத்து ஆரம்பத்திலே வச்சுக்கோங்க. அதாவது பேப்பர் தாரத்துக்கு முந்தி தருவான் கேட்டால். அப்ப நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பேப்பர் வந்த உடனே அந்த இப்ப கணக்கு பகுதிகள் வர டைமோ இல்லாட்டி உங்களுக்கு என்ன சரி டவுட்கள் வர டைமோ ஒரு ரஃபா எழுதி அதை செஞ்சு பார்க்கணும் குயிக்கா. அப்ப ஆன்சரை குயிக்கா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்ப எத்தனாவது ஆன்சர்? 12வதுக்கு 5. 5வது ஆன்சர். ரைட். பனிரெண்டாவதுக்கு 5வது ஆன்சர். சரி. ரூபா 5 வரி அரசு விதித்த அலகு வரி யாதுன்னு கேட்டுக்கிறான். ரூபா 5ன்னு கொடுத்தா சரி. ரைட். அடுத்ததாக 13வது கேள்வி 13வது கேள்விக்கு வரும். 13வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. குயிக் ஓவரால். திலக்ஷனா ரீட் பண்ணுங்க. 13வது கேள்வி. ஒரு போட்டி சந்தையில் விற்கப்படும் ஒரு பொருளின் நிரம்பல் தொழிற்படாது QS சமன் 40 சக 5P என்னும் சமன்பாட்டினால் தரப்படுகிறது. சந்தையின் சமநிலை விலை ரூபாய் 50 ரூபாவாயின் உற்பத்தியாளர் மிகையின் பெறுமதி முதலாவது ரூபாய் 5750, இரண்டாவது ரூபாய் 4410, மூன்றாவது ரூபாய் 3750, நாலாவது ரூபாய் 2500, ஐந்தாவது ரூபாய் 3500. ரைட். விஷயத்துக்குள்ள வரும். சின்ன ஒரு விஷயம் தான் பாருங்க. QS சமன்பாடு தந்துகிறான். சரியா? சந்தையின சமநிலை விலையும் தந்துகிறான். QS சமன்பாட்டையும் சமநிலை விலையும் தந்தா நீங்க எனக்கு கேள்வி நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். சமநிலை தொகையை கண்டுபிடிக்க இயலுமா இல்லாதா? இயலுமா இல்லாதா? சமநிலை கண்டுபிடிக்க இயலும். அதாவது சமநிலை விலையை தந்தான் அப்படின்னு சொன்னா கேள்வி சமன்பாட்டிலையும் நிரம்பல் சமன்பாட்டிலையும் நாங்க போட்டோம் அப்படின்னு சொன்னா சமநிலை தொகையை நாங்க என்ன செய்யலும்? கண்டுபிடிக்க இயலும். என்ன சொல்லுது? அப்ப நாங்க வந்து ஒரு வரைபடம் ஒன்று வரைவோமே. இது வந்து விலை, இது வந்து தொகையாச்சு, இது வந்து 0. அப்ப நிரம்பல் சமன்பாடு இங்க வந்து ஏண்ட பெறுமதி மைனஸ்ல வந்து இது மைனஸ்ல வந்து சொன்னா விலையாச்சுல இருந்து போகுது. அப்ப 8 அதாவது 40 5ஆல பிரிக்கணும். 40 5ஆல பிரிச்சால் இங்க வர பெறுமதி வரும். அப்ப 40 5ஆல பிரிச்சா எத்தனை? குயிக் ஆன்சர் பண்ணணும். 40 5ஆல பிரிச்சால் 8. சரியா? 8ன்னு வரும். இங்க வந்து சமநிலை விலை தந்துகிறான். 50ன்னு சொல்லி. ரைட். அப்ப நாங்க சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? இந்த நிரம்பல் சமன்பாட்டுல அதாவது QS சமன் -40 பிளஸ் 50 பீன் தந்துகிறான் தானே. 50 பீன் இந்த பிரைஸுக்கு பதிலா அந்த பிக்கு பதிலா 50 போட்டா சரி. அப்ப சமன் -40 பிளஸ் 50 தர 5 தர 50. 50 பி இல்ல 5 பியா? ரைட். 5 பி. ரைட். 5 தர பிரைஸுக்கு பதிலா 50 போட்டா சரி. 50 தர 5 வந்து 250ன்னு வரும் பிளஸ் -40.
அப்ப 250ல இந்த 40 நாங்க கழிச்சு விட்டோம்னு சொன்னா 210 அப்படின்னு வரும். அப்ப சமநிலை தொகை வந்து என்ன 210. சரியா? சமநிலை தொகை வந்து என்ன 210 அலகுகள். 210 அலகுகள். அப்ப நாங்க சமநிலை விலையும் கண்டுபிடிச்சிட்டோம், சமநிலை தொகையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப உற்பத்தியாளர் மிகை வந்து எந்த பகுதியா வரப்போகுது? எந்த பகுதியா வரப்போகுது? இந்த பகுதி தான் உற்பத்தியாளருடைய மிகை. நிலைஞ்சு சொல்றது இந்த பகுதி தான் உற்பத்தியாளருடைய மிகை. அப்ப உற்பத்தியாளருடைய மிகையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும் என்றால், பாருங்க 50ல இருந்து -8 வந்து கழிக்க போறோம். சரியா? 50ல இருந்து 8 கழிச்சு அதை 2ஆல பிரிக்க போறோம். பிரிச்சுட்டு நாங்க பெருக்க போறோம் 210ஆல. இல்லைங்க? அப்ப 50ல இருந்து 8 போனால் 42ன்னு வரும். 42 2ஆல பிரிச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? 210ஆல பெருக்க போறோம். அப்ப 42 2ஆல பிரிச்சா 21 வரும். 21 தர 210. அப்ப 21 தர 210 எவ்வளவு? எத்தனை? 4410. 4410. எத்தனை தான் சார்? அப்ப எத்தனை தான் சார்? ரெண்டாவது. இரண்டாவது ஆன்சர். இல்லைங்களா? சிம்பிளான விஷயம். நாங்க எப்படி அணுகிறோம் அப்படின்றதுக்குள்ள தான் இருக்குது. அது சிம்பிளா கஷ்டமா அப்படின்றது. சரியோ? ரைட். விளைஞ்சா இது ஒரே டவுட் கேட்குற ஆள் ஒரு ஆள் இருப்பாங்க. ஆள் வந்து டவுட் யாரு இதுல ஈக்கிற ஆள்ல வந்து அவரு நான் நினைக்கிறேன் வரல. கிளாஸ் ஆரம்பத்துல இருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 கேள்விக்கு இல்லை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கேள்வி செகண்ட் கேள்விக்கு இருந்தாங்க. அடுத்தது ரைட் அந்த ஹன்ஸ்ன்னு சொல்லி டவுட் வெளியிருந்தா கேளுங்க. ஆஃபீஃப், அம்ரத், அரிஜ், திலக்ஷனா, ஹஷீத். திலக்ஷனா உங்களோட நேம்ல வந்து அபியமிக்கிறாங்க தானே? இல்ல சார். ஆ அவங்க நேத்து வந்து வரல. நேத்து வந்து ஜாயின் பண்ணீங்க தானே 2 பேரும்? நேத்து இல்ல சார். அதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணாங்க. ரைட். ஓகே ஓகே. நீங்க தானே அந்த பேசி 2 பேரும் ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ரைட். அபியும் வரல. அடுத்தது ஹசீத் ஓகே, அரிஜி, ஃபஹ்ரி, பிரின்சா, சீமா, குவேஸும் ரைட். ரைட். சரியா? என்ன சரி டவுட் வெளிக்குதா இதுல? 13வது கேள்வியில. ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். 14வது கேள்வி. 14வது கேள்விய ஒருக்கா ரீட் பண்ணுங்க. அம்ரத் ரீட் பண்ணுங்க. 14வது கேள்வி. பின்வரும் வரைபடத்தில் காட்டியது போன்று இலங்கையில் பால் உற்பத்திக்கு உதவுவதற்காக அரசாங்கம் ஒரு மானியத்தை பிரகடனம் செய்வதாக கருதுக. பின்வருவனற்றுள் எது அரசாங்கத்திற்கான மானியச் செலவை குறித்து நிற்கிறது? முதலாவது P2 P3 MY, இரண்டாவது P1 P3 MX, மூன்றாவது P2 P1 XY, நான்காவது OP3 MQ2, ஐந்தாவது OP2 YQ2. ரைட். மானியம் சம்பந்தமான கேள்வி ஒன்றுதான். மானியத்தின் அளவு பாருங்க. பின்வரும் அடிப்படத்தில் காட்டியது போன்று இலங்கையில் பால் உற்பத்திக்கு உதவுவதற்காக அரசாங்கம் ஒரு மானியத்தை பிரகடனம் செய்வதாக கருதுக. அப்ப ஆன்சர் என்ன? அரசாங்கத்தின மானிய செலவு குறித்து எந்த பகுதி நிற்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கிறான். அப்ப மானியம் வழங்கினா உங்களுக்கு தெரியும் மானியத்தின பகுதி இந்த அளவு தான் வரப்போகுது. சரியா? நான் மார்க் பண்றேன், பார்த்துக்கோங்க. இந்த அளவு தான், இவ்வளவு இதான் மானியத்தின பகுதி. ரைட். இந்த அளவு தான் மானியத்தின் பகுதி. அப்ப பாருங்க, இங்க P2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் P2 P3 அதே மாதிரி MY. இந்த ஆன்சர் எங்க இருக்குது? எத்தனாவது ஆன்சர்? அப்ப பெஸ்ட். P2 P3 MY இதான் மானியத்தின் அளவு. இப்ப இதுல வந்து மானியத்தின் பின்னரான நுகர்வோண்ட மிகை, மானியத்தின் பின்னரான உற்பத்தியாளர் மிகை, விளைஞ்சா
இதெல்லாம் கேட்குற டைம்ல தெளிவா நோட் பண்ணிக்கொள்ளணும், அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு தானே நான் அந்த ரெட் மார்க்கால நோட் பண்றேன் தானே, இதுதான் மானியத்தின் பின்னரான நுகர்வோண்ட மிகை. விளைஞ்சா விளைஞ்சா அப்ப இதுக்கு வந்து ஒரு டீன்னு தாரான்னு வச்சுக்கொள்வோமே. டீன்னு தாரான்னு வச்சுக்கொள்வோம்னா எப்படி எப்படி ஆன்சர் வரும்டா, P2 T Y அப்படின்னு ஆன்சர் வரும். இல்லையா, நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டவங்க. சரியா, மானியத்துக்கு பின்னரான நுகர்வோண்ட மிகை. மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை கேட்டான்னு சொன்னால், மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை கேட்டான்னு சொன்னா இதுல வந்து எண்டு மார்க் பண்ணிக்கொள்ளுங்களேன், எண்டு. அப்ப நாங்க இதுக்கு கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த அளவு இந்த அளவு தான் மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை. மானியத்துக்கு பின்னரான இது வந்து விளங்க மாட்டேங்குது. நாங்க ரைட், இதுதான் மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை. அப்ப இதுல எண்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுல பகுதி எப்படி வரும், என் எம் P3. தேவைப்பட்டவங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப இப்ப இதுல என்ன கேட்கிறான், அரசாங்கத்தின மானிய செலவை குறித்து நிற்கிறது, P2 P3 MY. சரி, அப்ப 14வதுக்கு வந்து முதலாவது ஆன்சர். ரைட், 15வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. ஷாம் ரீட் பண்ணுங்க 15வது எல்லை கேள்வி. உற்பத்தியானது சராசரி ரைட் ரைட், உற்பத்திக்கும் ரீட் பண்ணுங்க அம்ருத் ரீட் பண்ணுங்க. எல்லை உற்பத்தியானது சராசரி உற்பத்திக்கும் சமனாக காணப்படும் போது முதலாவது சராசரி உற்பத்தி அதிகரிக்கும், இரண்டாவது எல்லை உற்பத்தி அதிகரிக்கும், மூன்றாவது சராசரி உற்பத்தி அதன் உச்சத்தில் இருக்கும், நான்காவது எல்லை உற்பத்தி அதன் உச்சத்தில் இருக்கும், ஐந்தாவது மொத்த உற்பத்தி அதன் உச்சத்தில் இருக்கும். ரைட், இப்போ இதுல வந்து கேள்வி விளங்கிக் கொள்ளணும் நல்லா. கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். 15வது கேள்வி, எல்லை உற்பத்தியானது சராசரி உற்பத்திக்கு சமனாக காணப்படும். எல்லை உற்பத்தியானது சராசரி உற்பத்திக்கு சமனாக காணப்படும் போது சராசரி உற்பத்தி அதிகரிக்குமா, அல்லது எல்லை உற்பத்தியானது அதிகரிக்குமா, அல்லது சராசரி உற்பத்தி அதன் உச்சத்தில் இருக்குமா, எல்லை உற்பத்தி அதன் உச்சத்தில் இருக்குமா, மொத்த உற்பத்தி அதன் உச்சத்தில் இருக்குமா, தான் 5 சாய்ஸஸ் உங்களுக்கு தெரியும். அப்ப எல்லை உற்பத்தி வந்து சராசரி உற்பத்திக்கு சமனாக காணப்பட்ட டைம்ல உங்களுக்கு குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி படிச்சிருப்பீங்க, குறுங்காலத்தை விளக்குற ஒரு விதி. அதாவது உற்பத்தி கோட்பாட்டை செயற்பாட்டை விளக்குற விதிகள் வந்து 2 விதிகள் இருக்குது. அந்த 2 விதியையும் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன விதி? உற்பத்தி கோட்பாட்டை விளக்குகின்ற விதிகள் என்னென்ன? குறைந்து செல்லும் எல்லை விலை விதி, அளவு திட்ட விலை விதி. ரைட், குறைந்து செல்லும் விளைவு விதி, எல்லை விளைவு விதி வந்து குறுங்காலத்தை விளக்குறதுக்காகவும், அளவு திட்ட விளைவு விதி வந்து நீண்ட காலத்தை விளக்குறதுக்காகவும் பயன்படுத்துறோம். சரியா, அப்ப குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி குறுங்காலத்தின் வெளியீட்டு நடத்தின் போக்க வந்து விளக்குறோம். சரியா, அப்ப இதுல வந்து சொல்லப்பட்ட ஒரு விடயம் தான் என்னென்று சொன்னால் இப்ப நாங்க அதுல ஒரு வரைபடம் ஒன்று நாங்க வரைஞ்சிருப்போம். வரைபடம் ஒன்று உங்களுக்கு கிளியரா விளங்கிக் கொள்ளணும். ஏபியையும் எம்பி, சரியா, எல்லை உற்பத்தியையும் சராசரி உற்பத்தியையும் தொடர்புபடுத்தி வரையப்படுகின்ற ஒரு கோடு. அதாவது எல்லை உற்பத்தியானது சராசரி உற்பத்திக்கு சமனாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அந்த கோடு எப்படி வரும்னு சொன்னால், எம்பி அதாவது எல்லை உற்பத்தி வந்து இப்படி உச்சத்தை அடைஞ்சு அதுக்கு பிறகு வந்து நடக்கும்னு சொன்னால் குறைவடைஞ்சிட்டு போகும். இப்படிதான் எம்பி, அதாவது ஏபின்ற கோடு வந்து இப்படி போகும். சரியா, ஏபி ரைட். இந்த புள்ளியை வச்சே உங்களுக்கு ஆன்சர் எடுக்கலும். பாருங்க,
இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, எல்லை உற்பத்தியானது சராசரி உற்பத்திக்கு இந்த புள்ளியில சமப்படுது இல்லையா? இப்படி சமனாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல என்ன தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஏபி சராசரி உற்பத்தி அப்படின்றது வந்து உச்சத்துல ஈக்க போகுது. நம்ம சராசரி கோடு வந்து என்ன நடக்க போகுது? உச்சத்துல ஈக்கும். சரி, இது வந்து குறைந்து செல்ற எல்லை விளைவு விதியின் மூலமா விளக்கப்பட்ட ஒரு விடயம். சரி, அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப 15வதுக்கு எத்தனாவது ஆன்சர்? எத்தனாவது ஆன்சர்? மூன்றாவது. தேர்ட் மூணா? ஆன்சர். மூணாவது ஆன்சர். சரி, அப்ப எல்லை உற்பத்தியானது சராசரி உற்பத்திக்கு சமனாக காணப்படுகின்ற போது காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல சராசரி உற்பத்தி அப்படின்றது வந்து அதுல உச்சத்துல இருக்கும். அதுல உச்சத்துல இருக்கும். சரியா? நாங்க அந்த அட்டவணையின் மூலமாக அந்த தேதி படிக்கிற டைம்ல நாங்க பார்த்திருந்தோம். ரைட். அடுத்ததாக கொஞ்சம் வெயிட். சரி, இதுக்கு 4வது ஆன்சர் வராதா? இல்லை, 4வது ஆன்சர் வராது. எல்லை உற்பத்தியானது அதன் உச்சத்துல இருக்குமான்னு கேட்டா இல்லையே. எல்லை உற்பத்தி குறைவடைஞ்சிட்டு தானே வருது. ஓ இல்லையா? பாரு, எல்லை உற்பத்தியானது குறைவடைஞ்சிட்டு தான் வருது. ஆனா எல்லை உற்பத்தி அதன் உச்சத்தில் இருக்காது. சராசரி உற்பத்தி அப்படின்றது வந்து தான் அதோட உச்சத்தில் கோட பாருங்க, உச்சத்துல இருக்குது. உச்சத்துல தான் ஈக்க போகுது. எதுன்னு சொன்னா சராசரி உற்பத்தி. எல்லை உற்பத்தி அதன் உச்சத்தில் ஈக்காது. எல்லை உற்பத்தியை பாருங்க குறைவடைஞ்சிட்டு வருது. கிளியரா விளங்கினா பாரு? எல்லை உற்பத்தி அதன் உச்சத்தில் இருக்கும்னா அப்ப சராசரி உற்பத்தியில உச்சத்துல இருக்குது. இல்ல அவன் குறிப்பிட்டு எல்லை உற்பத்தி தான் சொல்றான். எல்லை உற்பத்தி அதன் உச்சத்துல இருக்கணும். எல்லை உற்பத்தி அதன் உச்சத்துல இருக்குதா? இந்த கோட்டை பாருங்க, எல்லை உற்பத்தி இந்த கோட்டை பாருங்க, குறைவடைஞ்சிட்டு தானே வருது. சரி சரி. விளைஞ்சா அதாவது இப்படி சொன்னா சரி. அதாவது எல்லை உற்பத்தி குறைவடைஞ்சிக்கிட்டு வருது. விளைஞ்சா எல்லை உற்பத்தி வந்து என்ன நடக்குது? சராசரி உற்பத்தி உச்சத்துல ஈக்கிற டைம் எல்லை உற்பத்தியானது குறைவடைஞ்சு கொண்டு செல்லுது. குறைவடைஞ்சிட்டு வார அந்த கட்டத்துல தான் என்ன நடக்கும்னு சொன்னா அந்த சராசரி உற்பத்தியோட சமப்பட்டுக்கிட்டு வந்து அது தொடர்ச்சியா என்ன நடக்க போகுது? குறைவடைஞ்சிட்டு தான் வரப்போகுது. இப்படியாக வந்து ஒரு ஆன்சர் ஒன்று என்னை சொல்லப்படலை. எல்லை உற்பத்தி அதன் உச்சத்துல இருக்கும். எல்லை உற்பத்தி உச்சத்துல இருக்காது. எல்லை உற்பத்தியானது குறைவடைஞ்சிட்டு வரப்போகுது. இல்லைங்களா? குறைவடைஞ்சிட்டு வந்து சராசரி உற்பத்தியோட தொடர்பு போட்டு அது சமப்படுற டைம்ல சராசரி உற்பத்தி அப்படின்றது வந்து தான் அதன் உச்சத்துல இருக்க போகுது. இப்போ கிளியரா விளங்கினா? ஓ சார். ரைட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். 16வது கேள்வியை ஒரு ரீட் பண்ணுங்க. பிரின்ஸா ரீட் பண்ணுங்க. நிறைபோட்டி நிறுவனம் ஒன்றினது வெளியீடு 1000 அலகுகள் ஆகும். எல்லை செலவு 40 ரூபாவும் சராசரி நிலையான செலவு 10 ரூபாவும் நிறுவனத்தின் அலகு சாதாரண லாபம் 10 ரூபாவாகவும் எனின் சராசரி மாறும் செலவு யாது? முதலாவது ரூபாய் 20, இரண்டாவது ரூபாய் 15, மூன்றாவது ரூபாய் 35, நாலாவது ரூபாய் 40, ஐந்தாவது ரூபாய் 25. ரைட். இப்போ பாருங்க, நிறைபோட்டி நிறுவனம் ஒன்றின் வெளியீடு 1000 அலகு, எல்லை செலவு 40. சரியா? நிறைபோட்டி நிறுவனம் ஒன்றோட வெளியீடு 1000 அலகுகள், எல்லை செலவு 40, சராசரி நிலையான செலவு எல்லை செலவுன்னு சொன்னால் எம்சி வந்து 40. அதே மாதிரி சராசரி நிலையான செலவு ஏஎஃப்சி எல்லை செலவு 40, சராசரி நிலையான செலவு 10. ஏஎஃப்சி வந்து 10 ரூபாவும் நிறுவனத்தின் அலகு சாதாரண லாபம் 10 ரூபா. அலகு சாதாரண இலாபம் 10. சரியா? எனின் சராசரி மாறும் செலவு என்ன கேட்கிறான்? சராசரி மாறும் செலவு தான் கேள்வி.
இப்ப எனக்கு நீங்க சொல்ல போறீங்க என்னன்னு சொன்னால் நிறைப்போட்டி நிறுவனம் ஒன்றோட விலை எல்லை செலவுக்கு சமனாயிக்குமா இல்லையா? ஆமாம் சார். அப்ப எல்லை செலவு 40 இருந்தா விலை எவ்வளவு ஆயிக்கும்? 40. பொருள் அலகு விலை எவ்வளோ? 40. அலைஞ்சா ரைட். இப்ப அடுத்த கட்டுமானம் ஒரு விலையை நாங்க எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா விலையொன்று நாங்க எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா சின்ன ஒரு விஷயம், இந்த பேசிக்கான விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும். விலை எம்சிக்கு சமனாயிக்க போகுது, சரியா? சின்ன ஒரு விஷயம் தான், பெருசா குழம்பிடிக்க தேவையில்லை. ஒரு விலைக்குள்ள என்னென்ன உள்ளடங்கும்னு சொன்னால் ஏவிசியும் ஏஎஃப்சியும் அதே மாதிரி லாபமும் உள்ளடங்கும். லாபமும் உள்ளடங்கும். ஓவா இல்லையா? இது ஓகேயா? இது கிளியரா விளங்கினா ஒரு பொருள்ன விலைக்கு தானே இந்த 40 ரூபாய் அப்படின்றதுக்குள்ள இந்த 40 ரூபாய் அப்படின்றதுக்குள்ள ஏவிசி மீக்க போகுது, ஏஎஃப்சி மீக்க போகுது. அதே மாதிரி லாபமும் உள்ளடங்கும் இல்லையா? இது வந்து ஏவிசியையும் ஏஎஃப்சியும் கூட்டினா என்னது மொத்த செலவு, அலகுக்கான மொத்த செலவு வரும் இல்லையா? ஏடிசி வரும், ஏடிசி வரும், சரியா? சராசரி மொத்த செலவு வரும். சராசரி மாறும் செலவையும் சராசரி நிலையான செலவையும் கூட்டினா சராசரி மொத்த செலவையும் லாபத்தையும் கூட்டுறது தான் விலைக்கு சமனாயிக்க போகுது. சரி, அலகு லாபம். இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி கேட்டுக்கிறான்? ஏவிசியை கேட்டுக்கிறான், சரியா? ஏஎஃப்சி 10 தந்திக்கிறான், விலை 40, ஓகே. லாபம் இங்க 10 தந்திக்கிறான். இப்ப நாங்க எல்லாத்தையும் போட்டு சமப்படுத்துறது தான் வேலை. என்ன செய்ய போறோம்? விலை வந்து இங்க 40, ஏவிசி வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான், ஏவிசி. அதே மாதிரி ஏஎஃப்சி தந்திக்கிறான் 10, லாபம் தந்திக்கிறான் 10. இப்ப நாங்க 10யும் 10யும் கூட்டினா இங்க 20 பிளஸ் ஏவிசி ஏவிசி சமன் 40. அப்ப 20 இங்க பிளஸ் ஆகிட்டு சமனுக்கு இங்கால வந்தால் மைனஸ் ஆகும். ஸோ 40ல இருந்து மைனஸ் ஆக போகுது 20 சமன் ஏவிசி. ஏவிசி அப்ப 40ல இருந்து 20 போனால் எத்தனை? ஏவிசி சமன் எத்தனை? 20. 20 ரூபாய். சிம்பிளான விஷயம். அப்ப எத்தனை தான் சார்? 16வதுக்கு 16வதுக்கு எத்தனை தான் சார்? முதலாவது ஆன்சர், சரியா? ரூபா 20. திருப்பி ஒருக்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு நிறைப்போட்டி நிறுவனம் ஒன்றோட எல்லை செலவு அப்படின்றது வந்து விலைக்கு சமனாக போகுது. அப்ப எம்சி 40ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் விலையும் 40 தான். அந்த விலைக்குள்ள உள்ளடங்குற விடயம் என்னன்னு சொன்னால் ஏவிசியும் ஏஎஃப்சியும் லாபமும், சரியா? இது டோட்டலா கூட்ட வாரதுதான் விலைக்கு சமனாக போகுது. அப்ப விலை 40ன்னு தந்திக்கிறான், ஏவிசியை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான், ஏஎஃப்சி வந்து 10 ரூபான்னு தந்திக்கிறான், லாபம் வந்து 10 ரூபான்னு தந்திக்கிறான். விளைஞ்ச சொல்றது. அப்ப 10யும் 10யும் கூட்டினா 20, இங்க 40 சமனுக்கு எங்கால. அப்ப 20 சமனுக்கு எங்கால கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் 40ல இருந்து 20 போனால் 20. அப்ப ஏவிசி சமன் 20. ஏபிசி சமன் 20 ரூபா 20. ரைட். அப்ப முதலாவது ஆன்சர். ரைட். அப்ப இதோட நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். டைம் சரி 9:30 போகுது. அடுத்த கிளாஸ்ல நாங்க 17வது கேள்வியை பார்ப்போம். என்ன சரி டவுட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குரூப்பில் போட்டு குயிக்காக அதை கிளியர் பண்ணிக்கோங்க. மற்றது குரூப்பில் ஆக்டிவ் ஆகிடுங்க. நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கிளாஸை போடுவோம், சரி? ஏன்னா இன்னும் உங்களுக்கு எத்தனை நாள் இது? 14 தானே? எத்தனை நாள் குவேஸ் தான் சரியா யோசிப்பார்? 14, சரியா? அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கிளாஸை பார்ப்போம். இப்போ இந்தியோட கிளாஸை முடிப்போம், 16வது கேள்வியோட முடிப்போம். அடுத்த கிளாஸில் 17வது கேள்வியை பார்ப்போம். ரெடியாகவே இருங்க, ரைட்?